நாம் சிந்திக்க வேண்டும். ஒருவன் படித்துத்தான் அனைத்தையும் அறிந்து கொண்டிருக்கிறான் என்பதற்கு எந்த அடையாளமும் இல்லாமல் சாட்சிகள் இருக்கின்றன. 2000 ஆண்டுகளுக்கு முன்னரே திருவள்ளுவர் எந்த பல்கலைக்கழகத்திலும் படிக்காமல், எந்த பள்ளிக்கும் செல்லாமல், இன்றைக்கு அமெரிக்க அரசாங்கமே இந்த அவருடைய அறிவுரைகளை எடுத்துக்கொள்ளும் அளவுக்கு ரகசியங்கள் கொடுத்திருக்கிறார். சித்தர்கள் கூறி சென்று விட்டிருக்கிறார்கள். இதையெல்லாம் நாம் கணக்கு பண்ணும்போது என்ன இருக்கிறது என்றால், படிப்பு இல்லாமல் எதுவும் இல்லாமலே வந்து கொண்டிருக்கிறது ஒருவருக்கு. அதற்குத்தான் இன்றைக்கு இருக்கக்கூடிய அறிவியல் ஆன்மீகம் கூறுகிறது, மரபணு ரீதியாக உள்ளே புதைக்கப்பட்டு இருக்கின்ற ஒவ்வொரு பொக்கிஷமும் அவருக்கு எதோடு சேர்கிறாரோ அதோடு அங்கு தீப்பெட்டியும் தீக்குச்சியுமாக வெளிப்படுகிறது என்று கூறப்படுகிறது. இந்த இடத்திலே யூஜிகேவை நாம் நினைக்க வேண்டும். ஞானம் அடைதல் என்று ஒன்றே இல்லை என்று கூறினார் என்றால், வேதாந்தத்தில் சொல்லப்பட்டது உண்மை என்றால் நிச்சயமாக அவர் சொல்லியது உண்மைதானே. ஞானம் என்பது இல்லை, நான் உணர்ந்திருக்கிறேன். ஆக அவர் தேடிக்கொண்டே இருந்திருக்கிறார். இதிலிருந்து நாம் என்ன தெரிந்து கொள்ள முடிகிறது யூஜிகேயை பற்றி? அவர் தேடிக்கொண்டே இருந்திருக்கிறார். நாம் வைத்திருக்கிறோம் ஒரு ப்ரிடாமினேட்டட் கான்செப்டை வச்சிருக்கிறோம். ஞானம் என்றால் என்ன, ஞானி என்றால் என்ன, ரிஷிகள் என்றால் என்ன. இன்றைக்கு அந்த சாமியார்கள், போலி சாமியார்கள் முழுவதுமாக அதை உடைத்து விட்டார்கள். கார்ப்பரேட் சாமியார்கள் அதை உடைத்து விட்டார்கள். அது இரண்டாவது விஷயம். ஆனால் உண்மையிலேயே ஞானம் என்பது ஒன்றுமில்லாதது என்பதுதான் வேதாந்தம் கூறுகிறது. நத்திங்னஸ். மனிதன் பிறக்கிறான், மனிதன் இறக்கிறான். இறக்குவதற்கும் பிறப்பதற்கும் இடைப்பட்ட வாழ்க்கையை தவிர அவன் என்ன செய்கிறான் என்று திரும்பி திரும்பி பார்த்தீர்களானால், நான் ஏதாவது விட்டு செல்ல வேண்டும், ஏதாவது செய்ய வேண்டும் என்று சொல்லிக்கொண்டே இருப்பானானால் எல்லாமே பாருங்கள் இறுதியில் ஒன்றுமில்லை. இறுதியில் ஒன்றுமில்லை. இதைத்தான் நேத்தியும் கூறுகிறது. ஆனால் யூஜிகே அவர்கள் அதற்குள்ளே எல்லாம் வரமாட்டார்கள். அவர்கள் உணர்ந்தது ஒன்று நடந்திருக்கிறது, பேசியிருக்கிறார். இதை நாம் கொஞ்சம் கம்பேரிட்டிவ் ஸ்டடியாக, ஒப்பிடுதல் கலையாக பார்க்கும்போது யூஜிகே அவர்கள் கூறியதெல்லாம் எந்த விதத்திலும் வாழ்க்கையை விட்டு அவர் சொல்லி போய்விடவில்லை. அப்படியே உண்மைகளை கொட்டியிருக்கிறார். யூஜிகே மாதிரி, அதாவது உண்மைகளை அப்படியே கொட்டக்கூடிய ஒரு இந்தியன் இருந்திருக்கிறார் என்பதை முடியாது. யூஜிகே அவர்களை எத்தனையோ பேர் வந்து அணுகுகிறார்கள், இந்தியாவிலிருந்து கூட அணுகிறார்கள். அவர் கடைசியில் என்னை யாரும் பார்க்காதே, என்னிடம் பேசாதே. நினைத்து பாருங்கள், இன்று இருக்கக்கூடிய ஆன்மீகவாதிகளுடைய கார்ப்பரேட் கம்பெனிகளையும், என்னிடம் யாரும் வராதே, நீ வருகிறாய் என்றால் இன்னும் நீ உன்னை புரியவில்லை, நான் உன்னை வரவேண்டாம் என்று சொல்லுவதையும் நீ புரியவில்லை என்று கூறுகின்றார். இப்படிப்பட்ட ஒரு பர்சனாலிட்டியை நாம் பார்க்க முடியாது. அந்த பர்சனாலிட்டியோடு நாம் போகிறோமோ, அந்த ஆளுமை உள்ள அந்த மாபெரும் ரகசியமான ஒரு சூட்சும புத்திரனுடைய வாழ்க்கையினுடைய ரகசியங்களோடு நம்ம பயணம் செய்கிறோமோ இல்லையோ, ஆனால் ஒரு இந்திய மண்ணில் ஒரு மாபெரும் மகாத்மாவாகிய யூஜிகே இருந்திருக்கிறார். அவர் சொல்லிப்பட்ட விஷயங்களை நாம் ஒரு கம்பேரிட்டிவ் ஸ்டடியாக வைத்துக்கொள்வோம். நம்முடைய அறிவை வைத்து, நம்முடைய கலாச்சார பின்னணிகளை வைத்து, நம்முடைய ஆன்மீக அடிப்படை ரகசியங்களை வைத்து இது அல்ல அது அல்ல என்று உணர வேண்டாம். இதை தொடர்ந்து படித்து கொண்டே இருக்கும்போது, ஒரு வரியை படிக்கும்போது, யூஜிகே விஷயங்களை படிக்கும்போது இன்னொரு வரிக்குள் செல்வதற்கே நேரமாகி விடுகிறது. திருக்குறளை படிக்கிறோம், உடனே விளக்கம் வந்து விடுகிறது. ஆனால் யூஜிகேயை படிக்கும்போது, இப்போ ஜேகேயை படிக்கும்போது கொஞ்சம் அவர்களுக்கு குழப்பம் வருகிறது என்று கூறலாம். யூஜிகேயை படிப்பது குழப்பம் வருவதல்ல, உண்மை, இப்படி ஒரு உண்மை இருக்கிறதா பாருங்கள். அமைதி என்பது ஒரு பூகம்பம் மாதிரி வெடிப்பான விஷயம். நீங்கள் நினைப்பது போல அமைதியே இல்லை என்று சொல்லுவது யூஜிகே. இப்போ இந்த இடத்துல வந்து உண்மையா பொய்யா என்று நமக்கு இரண்டரை விஷயங்களே வேண்டியதில்லை. ஆனால் இதிலே ஒரு விஷயம் இருக்கிறது என்று சிந்திக்க வைத்து விடுகிறார் அல்லவா? அந்த இடத்தில் தான் யூஜிகே நிற்கிறார். அப்படி ஒரு மாபெரும் ஒரு பவர்ஃபுல் மேன் அவர் என்று நாம் நினைத்து கொள்கிறோம். யூஜிகே அவர்களை பற்றி இன்னும் சரியாக பலர் புரிந்து கொள்ள முடியவில்லை என்று கதறுகிறார்கள். இதற்காக யூஜிகே சொன்ன விஷயங்களெல்லாம் தவறு என்று நினைத்துவிட முடியாது.
ஒன்று மட்டும் உறுதியாக புரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கிறது. இன்றைக்கு வள்ளுவம் 1330 குறட்பாக்களை நமக்கு அளித்திருக்கிறது. அந்த குறட்பாக்களிலே நமக்கு புரியக்கூடிய பல கருத்துக்கள் பொதிந்திருக்கும். ஆனால் இன்றைக்கு அதை நாம் பகுத்து பார்க்கும்போது ஒவ்வொருவருடைய பொழிப்புரையின் மூலம் அந்த குறளின் கருத்துக்கள் மாறுபடுகின்றன. கடவுள் வாழ்த்திலே எடுத்து பாருங்கள். வேண்டுதல் வேண்டாமை இலான் அடி சேர்ந்தாருக்கு யாண்டும் இடும் பயில என்று கருத்து அங்கே ஒரு குறள் இருக்கிறது. அதனுடைய கருத்துப்படி பொழிப்புரைகளுடைய பல நூற்றுக்கணக்கான பொழிப்புரைகள் இருக்கின்றன. அந்த வேண்டுதல் வேண்டாமை இலான் என்பதை இறைவன் என்றே மொழிபெயர்த்து விட்டார்கள். இறைவன் என்பதற்குரிய எந்த இலக்கணத்தையும் புரியாதவர்கள்தான் மொழிபெயர்த்திருக்கிறார்கள். ஏனென்றால் இறைவன் என்ற வார்த்தையை யாரோ மொழிபெயர்த்ததை அப்படியே எடுத்துக்கொண்டு இலான் என்பது இல்லாதவன் என்பதை தவிர நேரடியான தமிழ் அர்த்தத்தை நாம் காண முடியாது. ஆனால் எடுத்து பார்த்து அதை போன்றுதான் பைபிளை பற்றி நீங்கள் எடுத்துக்கொண்டீர்களானால் பைபிளில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வாசகங்களிலும் அந்த வாசகங்களை உச்சரித்தவர் என்ன உணர்வில் உச்சரித்தார் என்பது யாருக்கு தெரியும்? நம்முடைய மனிதர்கள் இன்டர்பிரட் பண்ணுகிறார்கள். இயேசு இதைத்தான் சொல்லினார், உங்களை இப்படித்தான் அழைத்தார் என்று இவர்கள் கூறிக்கொண்டே போகிறார்கள். பைபிளினுடைய உண்மையான விஷயத்தை உணர்வதற்கு பேசுவதற்கு அப்படிப்பட்ட அதே நிலையில் இருந்த ஒருவரோ அல்லது அந்த நிலையை சார்ந்த ஒருவரோ தான் முடியும். இதை டாக்டர் பெரியாதாசன் அவர்கள் அடிக்கடி கூறுவார்கள். ஒரு மனிதன் இன்றைக்கு இருக்கக்கூடிய ஆன்மீக விஷயங்களாக இருக்கட்டும் ஏன் நமக்கு புரிய முடியவில்லை என்று கேட்டீர்களானால் உள்ளிருந்து அந்த மனிதனுடைய அனுபவத்திலிருந்து அந்த மனிதனுடைய உள்ளிருந்து வந்த ஸ்பார்க்கான விஷயங்களை நாம் ஸ்பார்க்கே இல்லாமல் மொழிபெயர்க்கிறோம். இப்போ திருக்குறளை தொலைக்காட்சிகளில் மொழிபெயர்த்து பேசுகிறார்கள். அதற்கு இவர்கள் ஓமானம் ஓமயமெல்லாம் கூறி பேசுகிறார்கள். மறுபடியும் சேரவில்லை. இந்த இடத்தில் நீங்கள் சரியாக புரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கிறது. ஏன் சேர மறுக்கிறது? ஒரு கருத்து ஏன் சேர மறுக்கிறது? ஆனால் கடவுள் என்ற ஒரு கருத்து எல்லோரிடமும் சேர்ந்து விட்டது. அதை புரிந்து சேர்ந்தார்களா புரியாமல் சேர்த்து கொண்டார்களா என்பது விஷயமில்லை. ஆனால் சேர்ந்து விட்டது. எப்படி சேர்ந்து விட்டது? கடவுள் ஒருவர் இருக்கிறார். சாதாரண மனிதன் பேசுகிறான், நமக்கு மேலே ஒரு சக்தி இருக்கிறது. இப்படி இந்த ஒரு கான்செப்ட் புரிந்தானோ புரியவில்லையோ சேர்ந்து விட்டது. ஆக இந்த சேர்ந்து விடுகின்ற ஒரு விஷயம் எங்கிருந்து கிடைக்கிறது என்றால், அதனால்தான் இன்றைக்கு கூட நம்ம கண்ணதாசனுடைய பாடல்களை எல்லாம் நாம் எடுத்து பார்க்கும்போது எல்லா பாடல்களிலும் நமக்கு ஒரு சேர்க்கை இருக்கும். கண்ணதாசனுடைய பாடல்களை எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள், வைரமுத்துனுடைய வரிகளை பாருங்கள், வாலியினுடைய வரிகளை பாருங்கள். இன்றைக்கு இருக்கக்கூடிய எத்தனையோ கவிஞர்கள், இது சினிமா பாடல்கள் எளிமையாக சொல்லலாம். ஒரு கம்பராமாயணத்தை எழுதியவர் எந்த பள்ளியிலும் படிக்கவில்லை என்று தெரிந்தாலும் ஏன் நமக்கு இன்னும் சேர்கிறது? புரியவில்லை. அதற்கு என்ன அர்த்தம் என்றால், அது ஸ்பார்க்காக வந்தது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இறையன்பு IAS அவர்கள், எனது மரியாதைக்குரிய நண்பர் இறையன்பு அவர்கள் அடிக்கடி சொல்லுவார்கள், எனக்கு ஒரிஜினல் புத்தகங்களை கொண்டு வந்து கொடுங்கள் என்று கூறுவார்கள் என்னிடம். அப்பொழுது நான், சார் இது ஒரு தமிழாக்கம் பண்ணியிருக்க